நாம் இன்று பார்க்கக்கூடியது 12 லக்னங்களுக்கும் லக்னத்தில் இருக்கின்ற கிரகங்களினுடைய தன்மையையும் அது கொடுக்கக்கூடிய பலன்களையும் பற்றி பார்க்க போறோம். அப்படின்னா இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இது அனைத்திற்கும் ஒரு மாறுபட்ட உன்னதமான ஒரு பிரபஞ்சத்தினுடைய பலன்களை, ஜோதிட மூல நூல்களிலிருந்து விடுபட்ட பலன்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் அடிப்படையில முதல் நிலையாக வரக்கூடியது இங்கே மேச லக்னம். அந்த மேச லக்னத்திற்கு லக்னத்தில் அமர்கின்ற கிரகங்களை வைத்து நாம் இங்க பலன்களை பார்க்கலாம். எப்படி லக்னாதிபதி அந்த ஜாதகனினுடைய உயிரையும் அந்த ஜாதகனையும் பிரதிபலிப்பாரோ, எப்படி ராசிநாதன் என்பவன் அந்த ஜாதகனுடைய குணத்தை பிரதிபலிப்பானோ, அதே போன்று லக்னத்தில் இருக்கின்ற கிரகம் என்பது அதனுடைய பாவகத்தன்மைகளையும், அந்த லக்னத்திற்கு அது தான் பெற்ற பாவகத்தன்மைகளையும், அந்த பாவக பலன்களையும், தான் பெற்ற காரக பலன்களையும் இணைத்து எப்போதுமே எல்லா திசைகளிலுமே அந்த ஜாதகனுக்கு நிரந்தரமாக கொடுக்கின்ற தன்மையில் இருக்கும். அந்த வகையில் மேச லக்னத்திற்கு ஜோதிடத்தின் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு லக்னத்தில் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? 12 லக்னங்களிலும் எந்த லக்னமாகவே இருந்தாலும் சுப கிரகத்தினுடைய தொடர்புகள் மட்டுமே பெற்ற நிலையிலோ அல்லது தனித்த நிலையிலோ, எந்த அசுப கிரகங்களினுடைய தொடர்புகளோ இணைவுகளோ பார்வைகளோ இல்லாத நிலையிலோ ஒரு லக்னத்தில் இங்கே குரு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அது ஹம்சயோகம் அப்படின்னு பெயர். ஹம்சயோகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் லக்னத்துல குரு இருந்துட்டாலே இருக்குமானா இல்லை. சரிங்களா? அதை ஒரு அசுப கிரகமோ அல்லது அந்த லக்னத்திற்கு அவயோகி கிரகமோ இங்க இணைஞ்சிருக்கு அப்படின்னா இங்க அந்த ஹம்சயோகம் அப்படிங்கிறது அங்க எடுபடாது. இதை ரொம்ப நுணுக்கமா பார்க்கக்கூடியது. அரிதான சில ஜாதகங்கள்ல இப்ப ரிஷப லக்னத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லக்னத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது அம்சயோக தன்மையை கொடுக்கும். ஆனால் அந்த லக்னத்தில் இருக்கின்ற குரு அந்த லக்னத்திற்கு எந்த பாவகத்திற்கு அதிபதி என்பதை பார்க்க வேண்டும். அந்த பாவகத்தன்மை அங்கே நலிவடைய செய்யும் பகை கிரகம் என்பதால். சரிங்களா? அது நம்ம ரிஷப லக்னத்திற்கு வரும்போது பார்க்கலாம். இப்போ இங்கே மேசத்திற்கு லக்னத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னா முதல் நிலையான யோகாதிபதியே அங்க குரு தான். எந்த ஒரு ஜாதகத்திலையும் எந்த ஒரு லக்னத்திற்கும் இங்கே 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு சதுரங்க ஆட்டையில இருக்கக்கூடிய ராணியினுடைய ரோல் போல. லக்னாதிபதி ஒரு கட்டத்தை தாண்டி ராஜா நகரவே மாட்டார். ஆனா அந்த ராஜாவை பாதுகாப்பதற்கு என்றே தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு வலிமை மிகுந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறது 9ஆம் அதிபதி தான். அந்த 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது இங்கே தகப்பன் என்கின்ற பாக்கியத்தையும், தனக்கு பிறக்கின்ற 5 என்கின்ற முதல் குழந்தைக்கு அடுத்த குழந்தைகளையும் அதனோடு இணைந்து இந்த 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்தில் அந்த மனிதன் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான அனைத்து பாக்கியங்களையும் கொடுப்பதற்கு கடமைப்பட்டது 9ஆம் அதிபதி தான். அதான் சுருக்கமா சொல்லிட்டோம். ஒரு செஸ் விளையாட்டுல நம்ம டீம்ல இருக்கிற ராணி எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமோ அதே போல ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் உங்க முதன்மையான கிரகம். உங்க ஜாதகத்துல ரியல் ஹீரோ லக்னாதிபதியா இல்லை, உங்க ஜாதகத்துல ரியல் ஹீரோ 9ஆம் அதிபதி அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இந்த மேச லக்னத்திற்கு இந்த குரு என்பவர் 9ஆம் அதிபதியா வரக்கூடியவர். அப்போ இந்த 9ஆம் அதிபதியா வரக்கூடியவர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லக்னத்திற்கு தனுசு என்பது இங்கே 9ஆம் பாவகமாகவும் அதனோடு இணைந்து இங்கே மீனம் என்பது 12ஆம் பாவகமாகவும் விரயம். சரிங்களா? 12ஆம் பாவகமாகவும் வரக்கூடியது. அப்போ இந்த குரு 9 மற்றும் 12ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர். அப்போ இவர் 12 கூடிய பாதகத்தை செய்வாரா, விரயத்தை செய்வாரா, அல்லது 9 கூடிய பாக்கியத்தை செய்வாரா அப்படின்னா ஒரு மிக சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு. ஜோதிடம்ங்கிறதே ஒரு எண்ணியல் தான், ஒரு கணிதம் தான். அதன் அடிப்படையில் இங்க பாருங்க, 9 கூட இன்னொரு 9 கூட்டினீங்கன்னா 18 தான் கிடைக்கும். மீண்டும் அந்த 9 என்கின்ற எண்களை கூட்டினால் மீண்டும் அது இறுதி நிலை என்பது 9ஆகத்தான் இருக்கும். 9 + 9 = 18, 1 + 8 = 9, 18 + 9 = 27, 2 + 7 = 9. மீண்டும் மீண்டும் அந்த 9 என்கின்ற அந்த நிலையில் அது அந்த ஜாதகனுக்கு பாக்கியத்தை கொடுக்கின்ற கடமைப்பட்டதாகவே இருக்கும் என்பதால்
இங்கே 12 என்கின்ற விரயத்தை விடவும் என்கின்ற அந்த விரய பாவகத்தின் அதிபதியாக செயல்படுவதை விடவும் இந்த ஜாதகனுக்கு 9 என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாகத்தான் அந்த குரு செயல்படுவார் அப்படிங்கிறதுனாலையும் மேச லக்னத்தினுடைய முதல்நிலை ஹீரோ என்பவரே அந்த குரு என்பதால் இந்த மேச லக்னத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்தில் அமர்ந்த தன்மையை பொறுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப டெப்தான விஷயம். இது ஜோதிடர்கள் கூட இப்போ நட்சத்திர சாரத்துல பலன்கள் இல்லை அப்படின்னு இங்க அறியாமையில் உளறி கொண்டிருக்கின்ற எந்த ஜோதிடரா இருந்தாலும் சரிதான், அது என்னுடைய குரு ஆதித்ய குருஜி ஐயாவாக இருந்தாலும் சரிதான். இப்போ மேச லக்னத்தில் வரக்கூடிய நட்சத்திர சாரங்கள் என்பது என்ன அப்படின்னா, இங்க அஸ்வினி 4 பாதங்களும், இது கேதுவினுடைய நட்சத்திரம். அதற்கு அடுத்ததாக சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரமான 4 பாதங்களும், இதற்கு அடுத்ததாக கார்த்திகை 1 என்கின்ற சூரியனுடைய நட்சத்திர பாதமும் அங்கே அடங்கும். லக்னத்தில் இருக்கின்ற குரு என்பவர் இங்கே கேதுவினுடைய அஸ்வினி 4 பாதத்திற்குள் ஒரு பாதத்தில் இருக்கிறார் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் அந்த சுய ஜாதகத்தில் அந்த கேது எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்த்துத்தான் பலன் சொல்லணும். அப்படின்னா அந்த லக்னத்தில் அமர்ந்த கிரகம் தான் பெற்ற சாரத்தின்படி தான் அந்த பலன்களினுடைய அளவீடுகளை இங்கே கொடுக்கும். சரிங்களா? உதாரணமா ஒரு கட்டட தொழிலாளி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இங்கே சாரம் போட்டு கொடுக்கணும், அந்த சாரம் சரியாக இருக்கணும். சாரம் சரியில்லை அப்படின்னா அவர் தன்னுடைய தலைமறைவுக்கு மேல் அந்த பவுண்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தலைமறைவுக்கு மேல் அவரால் இங்கே சுவர் எழுப்ப முடியாது. சாரம் சரியாக இல்லைங்க அப்படின்னா அந்த கட்டிடம் முழுவதுமாக கெட்டி முடிக்கின்ற தகுதியை இழந்துவிடும். ஜாதகத்திலும் ஒரு கிரகம் 12 பாவகத்துல எங்க இருந்தாலும் சரிதான், அல்லது லக்னத்திலேயே நம்ம சொல்வது போல குரு லக்னத்திலேயே அமர்ந்தாலும் சரிதான், அந்த குரு 9 கூடிய பாக்கியாதிபதியாக இருந்தாலும் சரிதான், அது பெற்ற சாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதன் அடிப்படையில இங்க குரு என்பவர் கேதுவினுடைய அஸ்வினி 4 பாதத்திற்குள் ஒரு பாதத்தில் இருக்கிறார் அப்படின்னா ஜாதகத்தில் குருக்கு சாரம் கொடுத்த கேதுவினுடைய நிலையை பார்த்துத்தான் குரு கொடுக்கக்கூடிய பலன்களை மெஷர்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக இந்த குரு சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் ஏதேனும் ஒரு பாதத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இந்த சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு 2 கூடிய தனாதிபதி, அதே போன்று இந்த லக்னத்திற்கு 7 கூடிய மனைவி ஸ்தானத்தை சொல்லக்கூடியவர். அப்போ இங்க என்ன நிகழ்வு நடக்கும் பார்த்தீங்கன்னா, மனைவியின் மூலமாக இந்த ஜாதகன் லாபத்தை பெறக்கூடியவனாகவும் மனைவியோடு இணைந்து அயல் நாட்டில் வாழக்கூடியவனாகவும் இங்கு தகுதியை பெறுவான், நடக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்து. சரிங்களா? அதற்கு கூடுதலாக மனைவியினுடைய இங்கே தனம் என்பது அவனுக்கு எப்போதும் வாழ்க்கையில் இருக்கும். அந்த மனைவி என்பவள் இங்கே ஒரு போதிக்கக்கூடிய, குரு அப்படின்னாலே போதிக்கிற தன்மை வந்துடும்ல, அப்போ மனைவி என்பவள் இங்கே போதிக்கக்கூடிய கல்வித்துறைகளிலோ அல்லது இங்கே வங்கித்துறைகளிலோ குருவினுடைய காரகத்தில் அவள் பணி செய்பவளாக இருப்பாள். அவளுடைய தனம் என்பது இவனுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் தகுதியில் இருக்கும். அதனோடு இணைந்து மனைவி என்பவள் தூர இடங்களில் அந்த பணியை இருந்து செய்யக்கூடியவளாகவும், அதற்காகவே இவர் அந்த மனைவியோடு இணைந்து அந்த பகுதிக்கு இவரும் தானும் சென்று வாழக்கூடிய தகுதியையும் பெறக்கூடியவராக இருப்பார். பொதுவான தந்தை கிரகம் சொல்லக்கூடிய இந்த மேசத்திற்கு 5ஆம் பாவகத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சிம்மத்தின் அதிபதியான சூரியனுடைய சாரத்தில், சூரியனுடைய சிம்மத்தின் அதிபதியினுடைய சாரத்தில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இந்த குரு என்பவர் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இங்கே தந்தை என்பவர் ஒரு அதிகாரம் மிக்க அல்லது ஒரு ஊரில் ஒரு தலைமை பதவியில் இருக்கின்ற ஒரு தகுதியுடைய தந்தையாக இவருடைய தந்தை இருப்பார். சரிங்களா? அந்த ஊர்ல போய் கேட்டீங்க அப்படின்னா அவர் பேரை சொன்னா இங்க எல்லாருக்கும் தெரியுத வகையில ஒரு பேரும் புகழோடும் இருக்கக்கூடிய தகுதியை பெற்றிருப்பார் அவருடைய தந்தை. பொதுவான தந்தை காரகன் என்பது இங்கே சூரியன் என்பதாலும் அந்த சூரியனுடைய சாரத்தில் இந்த குரு எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கணும். இப்போ மேசத்துல கார்த்திகை 1ஆம் பாதத்துல குரு இருந்து இங்கே தசை நடத்துகிறார் அப்படின்னா அந்த ஜாதகனுக்கு ஒரு 2 வயது சின்ன குழந்தை அப்படின்னா அந்த ஜாதகனினுடைய தந்தை என்பவர், சரிங்களா, 12 தூர இடம் இல்ல, 9 தந்தை இல்ல இங்கே. அது மட்டும் இல்லாம சூரியன் என்பது எந்த ஜாதகமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் பொதுவான தந்தைக்காரகன் என்பதாலும் இந்த 3 இணைவையும் சேர்த்து பார்க்கும்போது குரு தசையிலோ அல்லது வேறு கிரகங்களுடைய தசாவில் குருவினுடைய புத்தி இணைகின்ற போதோ
என்ன பொசிஷன்ல இருப்பார்னா, தந்தை இந்த ஜாதகனுக்கு, இந்த சின்ன 2 வயசு குழந்தைக்கு பொருள் ஈட்டும் விதத்தில், ஏன்னா 9 கூடியது பாக்கியம் இல்ல, அப்போ இந்த இந்த பையனுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கே அயல்நாடு பிரதேசம் செல்வார். அயல்நாட்டில் இங்கே பணி செய்யக்கூடியவராக இருப்பார். புரிஞ்சா? ஃபாரின்ல இருப்பாருங்க, ஒரு வரியில சொல்லி முடிச்சிடலாம். அப்போ இந்த தன்மைகள் அப்படிங்கிறத இந்த குரு கொடுப்பதற்கு கடமைப்பட்டதாக இங்க இருக்கும். அதனோடு இணைந்து இந்த ஜாதகனுடைய வயது அப்படிங்கிறது ஒரு 39 வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் 39 அப்படிங்கிறத இங்க அக்யூரேட்டா சொல்றோம் அப்படின்னா, 3 என்பது குருவினுடைய எண். இங்கே 9 என்பது இந்த மேசத்திற்கு அதே குருவானவர் பெற்ற பாவகத்தின் எண் என்பது இங்கே 9. அவர் 9ஆம் அதிபதியா வரக்கூடியவர். அப்போ இந்த இரண்டையும் கூட்டணும் அப்படின்னா 39 3 + 9 இங்கே 12 என்கின்ற விரயம் என்பதும் இங்க ரிசல்ட்டா கிடைக்கும். சரிங்களா? அந்த 12ஐயும் இங்க பாத்தீங்கன்னா இந்த லக்னம், இதே மேச லக்னத்திற்கு இங்கே 12 என்கின்ற விரய பாவகத்திற்கும் இதே குரு தான் அதிபதி. இப்ப 3 என்பது குருவினுடைய எண்ணியல், இங்க 9 என்பது எப்படி கனெக்ட் பண்ணோம்? இங்க தனுசு என்பது 9ஆம் பாவகம். அப்போ 39 வயது ஜாதகம் நடக்கு அப்படின்னா 3 + 9 = 12. அப்போ இங்க 12 என்பதற்கும் இங்கே அதிபதி யார் அப்படின்னா இதே குரு தான். அப்போ என்ன செய்வதற்கு இந்த இடத்துல அந்த ஜாதகனுக்கு 39 வயதுல இந்த குருதசை நடக்கு அப்படின்னா தந்தையை விரயம் செய்வார். ஆனால் இங்கே தந்தையை விரயம் செய்து தந்தையினுடைய பாக்கியங்களை இந்த ஜாதகன் அனுபவிக்கக்கூடிய தகுதிக்கு கொண்டு வருவார். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? தவறிவிட்டார், தந்தைக்கு பிறகு அவருடைய செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும், தொழில் இது 10ஆம் பாவகம் பார்க்க வேண்டும், அல்லது இங்கே தந்தையினுடைய பாக்கியங்களாக இருக்க வேண்டும், அது அனைத்தும் தனக்கு கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக தந்தையினுடைய ஆயுள் விரயம், அதற்கு பிறகு தந்தையினுடைய பாக்கியங்கள் தனக்கு கிடைத்து அந்த பாக்கியங்கள் மூலமாக நான் வாழ்க்கையில பெரிய சக்சஸை பார்த்தேன் அப்படிங்கிற ஜாதகங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜாதகனுக்கு இந்த 39 வயது அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏஜா இருக்கும். சரிங்களா? இவருக்கு 39 வயது அப்படின்னா அப்போ தந்தையினுடைய வயது அப்படிங்கிறது அந்திம வயதாகத்தான் இருக்கும். அதனால இங்க என்னதான் இருக்கும்? மீண்டும் 9ஆம் பாவகத்தின் அதிபதி 12ஆம் பாவகத்தின் அதிபதியாக விரயத்தை செய்தாலும் கூட இயற்கையின் நீதியாகத்தான் இருக்குமே தவிர இங்கே கொடூரமான நிகழ்வுகளாக தந்தையை பிரிக்க மாட்டார் அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். சரித்தான், நாம் முன்பை சொன்னோம், 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் தான் ஒரு ஜாதகத்தினுடைய ரியல் ஹீரோ. அவர் எப்போதும் அந்த ஜாதகனுக்கு இங்கே 9 கூடிய பாக்கியத்தை செய்வதற்கு கடமைப்பட்டவர் அப்படிங்கிறதுனால எந்த விதத்திலும் அந்த ஜாதகனை இங்கே கெடுக்க மாட்டார். ஜாதகத்துல குரு இருந்தாலும் அந்த குரு தான் பெற்ற சாரத்தை பொறுத்துத்தான் இங்கே பலன்கள் கட்டமைக்கப்படுகிறது, அதனுடைய ரேஷியோ மாறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்ல லக்னத்துல இருந்த குரு இதை செய்வார் அதை செய்வார் என்பதெல்லாம் தாண்டி அந்த குரு எதை எந்த அளவில் செய்வார் அப்படிங்கிறது, அந்த சாரம் தான் முக்கியம் அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இந்த லக்னத்தில் இருக்கின்ற இந்த குரு என்பவர் இயல்பில் அந்த ஜாதகனுக்கு என்ன மனநிலையை கொடுக்கும்? குருவினுடைய காரகமான இறையியல் தன்மை கொண்டவர்களாகவும், சரிங்களா, அது கிறிஸ்துவமோ இஸ்லாமியமோ அல்லது இங்க ஹிந்து மதமோ எதுவானாலும் எடுத்துக்கோங்க, இங்க குரு என்பது இறையியலை சொல்லக்கூடிய கிரகம். அதுல மதம்ங்கிறது இங்க கிரகங்களுக்கு நாம் மனிதர்களா அங்க அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டோமே தவிர, கேது கிறிஸ்தவம், ராகு இங்க இஸ்லாமியம் அப்படிங்கிறது இங்க அந்த குருவோட கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய கிரகங்களை வைத்து நாம் அங்க பிரிப்போமே தவிர்த்து பொதுவான இறையியல் அப்படிங்கிறது இங்கே குரு தான் சொல்வதற்கு கடமைப்பட்டவர். ஆகவே லக்னத்துல இங்கே குரு இருக்கும்போது அவன் இங்கே இறையியல் தன்மைகளோடு இருப்பான். பொதுவா நியாயவானாக அவன் இருப்பான். இந்த நியாயவான் அப்படிங்கிறது இப்ப நம்ம வாழக்கூடியது ராகுவினுடைய காலம் என்பதால மிக எளிமையா அடுத்தவங்க கிட்ட ஏமாறக்கூடியவனாக இங்கே அவன் இருப்பான் அப்படிங்கிறது இங்க நிகழ்வு. இந்த குருவினுடைய இன்னொரு காரகம் என்பது உலோகத்தில் தங்கம் என்பதால் இந்த லக்னத்தில் குரு மேசத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இயல்பில் தங்கம் என்பது தங்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறதும் இங்க இணைத்து நாம் பார்க்கக்கூடிய பலன். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக இந்த குரு என்பவர் இங்கே 7ஆம் பாவகத்தை பார்ப்பார் என்பதாலும் அந்த பார்வை பலனை பொறுத்து 7ஆம் பாவகம் என்பது நண்பர்களையும் கூட்டாளிகளையும் இங்கே சொல்வதாலும் இவருடைய தொழில் என்பதில், இவருடைய வாடிக்கையாளர்களுடைய வருகை என்பதில் மிகப்பெரிய உன்னதமான இறையியல் தன்மை கொண்டவர்களும் அதனோடு இணைந்து ஒரு இறையியல் தன்மையில் உயர்ந்த
நண்பர்களையும் பெற்றவர்களாக இங்கே இருப்பார். இவருடைய மனைவி ஸ்தானத்தின்படி பார்த்தாலும் அவங்களும் ஒரு தெய்வ பக்தி கொண்டவங்களாக இங்கே இருப்பார்கள். இருக்கின்ற இதே குரு என்பவர் 5ஆம் பார்வையாக 5ஆம் பாவகத்தையும் 9ஆம் பார்வையால் 9ஆம் பாவகத்தையும் இங்கே பார்ப்பதால் இவருக்கு பிறக்கின்ற குழந்தைகள் இறையியல் தன்மைகள் பொருந்திய குழந்தைகளாகவும், அதே போன்று சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பதவிகளில், ஒரு ஆளுமை மிக்க பதவிகளில், ஏன் ஆளுமை மிக்க பதவிகள்னு சொல்றோம்னா, இங்கே மேசத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னா இங்கே 5ஆம் பாவகத்தின் அதிபதி முதல் குழந்தையை சொல்லும். அப்போ அந்த அதிபதி என்கின்ற இங்கே சூரியன் என்பது மேசத்தில் தான் உச்சம் பெறும். அது சூரியன் இல்லை, அது பூமி தான். அது ஒரு லாங் சப்ஜெக்ட், அதுக்குள்ள போக வேண்டாம். அந்த மேசத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமே இங்கே 5ஆம் பாவகத்தின் அதிபதி தான். அப்போ இந்த மேச லக்னத்துல ஒருத்தருக்கு லக்னத்துல குரு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்துல 100% அவருக்கு யோக திசைகளும் நடப்பில் இருக்கும் போது நிச்சயமாக அவருடைய முதல் குழந்தை என்பது ஒரு அதிகாரமிக்க அரசு பதவிகளில் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை இயல்பிலேயே பெற்று விடுகிறது. ஒரு சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பது போல இயற்கையாகவே இந்த கொடுப்பனை அப்படிங்கிறது அந்த ஜாதகனுக்கு கிடைத்து விடுகிறது. யார் மூலமாக? இந்த லக்னத்தில் இருக்கின்ற குருவின் மூலமாக. அதனோடு இணைந்து இந்த லக்னத்தில் இருக்கின்ற குரு 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டையே அவர் பார்ப்பதால் இந்த 2வது குழந்தையும் இங்கே என்ன பொசிஷன்ல இருப்பாங்க? 2வது மட்டுமல்ல, அந்த முதல் குழந்தைக்கு பிறகு பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் 9ஆம் பாவகம் சொல்லும் என்பதால் இங்கே அந்த 9ஆம் பார்வையாக இங்கே குரு தன்னுடைய வீட்டையே பார்த்து அந்த தனுசின் அதிபதியான அந்த குரு லக்னத்திலேயே இருப்பதால் அந்த குழந்தைகளும் சமுதாயத்தில் இங்கே வங்கித்துறை மற்றும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரகங்களிலும், ஒரு டீச்சிங் ஃபீல்டா இருக்கலாம், அல்லது இங்கே ஒரு ஃபினான்சியல் ஃபீல்டோ பேங்க் ஃபீல்ட் செக்டார்லேயோ ஒரு நல்ல அரசு உத்தியோகத்தை பெறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இயல்பிலேயே அவங்களுக்கு கிடைச்சிரும். அது ஒரு பாக்கியம். சரிங்களா? இதைத்தான் மனைவி ஸ்தானத்திலையும் சொன்னோம். அப்போ எல்லாரும் இங்க குருவினுடைய கரகத்துல அரசாங்க உத்தியோகத்துல ஏறிடுவாங்களா அப்படின்னா, இந்த ஜாதகத்திற்கு நடக்கின்ற தசாபுத்திகள் என்பதும் இந்த ஜாதகத்தில் அந்த குரு அமர்ந்த நட்சத்திரத்தின் அதிபதியினுடைய வலிமைகளையும், சரிங்களா, இதையெல்லாம் இணைச்சு பார்க்கணும். ஆனா இந்த ஜாதகனுக்கு அடிப்படையில் லக்னத்தில் இருக்கின்ற குரு அவரை நல்லவராகவும் நேருக்கு இங்கே பயந்து, அதாவது மனசாட்சி சொல்லுவாங்கல்ல, 5ஆம் பாவகம் தான் மனசாட்சிக்கு அடிபணிந்து செயல்படக்கூடியவராகவும் இருப்பார். அப்படிங்கிறதும் அவருக்கு இங்கே நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் கிடைக்கக்கூடிய தகுதியில் அவர் இருப்பார் அப்படிங்கிறதும் அடிப்படையான ஒரு விதி. இது எப்போதுமே அவருடைய வாழ்க்கையில் அங்கே டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த டிராவல் ஆகக்கூடிய குருவினுடைய வலிமை என்பதும் அது கொடுக்கக்கூடிய பலன்கள் என்பதும் அது பெற்ற அந்த குரு பெற்ற நட்சத்திரத்தின் அதிபதியினுடைய வலிமையையும், நட்சத்திரத்தினுடைய அதிபதியின் வலிமை தான் இங்க முடிவு செய்யும். அதற்கு கூடுதலா தசாபுத்திகளின் அடிப்படையில இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய குருவை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு எந்த தசை நடப்பில் இருந்தாலும் அந்த கிரகமானது குருவோடு ஏதேனும் ஒரு பார்வையிலோ, இப்போ இதே மேச லக்னத்துக்கு 5ல தசை நடத்தக்கூடிய தசாநாதன் இருக்கிறார், 9ல தசாநாதன் இருக்கிறார், அல்லது 7ல தசாநாதன் இருக்கிறார் அப்படின்னா, இந்த மேற்கொண்டு நாம் சொன்னோம் இல்லையா, அந்த குழந்தைகளுடைய பாக்கியம், மனைவியினுடைய பாக்கியங்கள், அவர்களுடைய அரசு ஊதியம் பெறக்கூடிய தகுதிகள், அதெல்லாம் இந்த ஜாதகன் மூலமாக அவருடைய மனைவியோ குழந்தைகளோ பெறக்கூடிய தகுதிகளில் இருப்பார்கள் அப்படிங்கிறது இங்க பலனா கிடைக்கும். இருக்கக்கூடிய தசை நடத்தக்கூடிய கிரகம் என்பது நீங்க சொல்வது போல 5லையும் 7லையும் 9லையும் இல்லைங்க. இந்த கிரகம் குருவினுடைய இணைவிலையோ குருவினுடைய பார்வையிலையோ குருவினுடைய நட்சத்திர சாரத்திலோ கூட இல்லை, தொடர்பே இல்லாம இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய தசாவில் குருவினுடைய புத்தி இணைகின்ற போது இந்த குரு என்பவர் தன்னுடைய காரகங்களின் வழியாக நன்மை செய்வதற்கு கடமைப்பட்டவராக இருப்பார். ஏற்கனவே சொன்னல, இந்த அவயோக தசையில 39 வயசு அப்படிங்கிறது இப்போ ஒரு சனி தசை நடக்கு. சரிங்களா? ஏன் எடுத்த உடனே இந்த மேச லக்னத்திற்கு சனி தசையை சொல்றோம் அப்படின்னா, மேச லக்னம் என்பது சரலக்னம். அந்த சரலக்னத்திற்கு இங்கே 11ஆம் அதிபதி என்பவர் பாதகஸ்தானத்தின் அதிபதி. இப்ப அந்த பாதகஸ்தானத்தில் அமர்ந்து இதே சனி இங்கே தசை நடத்துகிறார் அப்படின்னா, அல்லது இந்த சனிக்கு பதிலா அங்க ராகு இருந்து தசை நடத்துகிறார் அப்படின்னா, இந்த ராகுவினுடைய தசையில் குருவோட புத்தியோ அல்லது சனி தசையில் குருவோட புத்தியோ இணைகின்ற போது தந்தையினுடைய ஆரோக்கியம் என்பது இங்கே விரயமாகும்.
இங்கே குரு பெற்ற சாரத்தையும் சனி பெற்ற சாரத்தையும் இணைத்து பார்த்து தந்தையினுடைய ஆரோக்கியம் என்பது இங்கே நிரந்தரமாக விரயமாகி தந்தை ஆயுள் விரயமாகுமா அப்படிங்கிறத அந்த ஜாதகத்துல நம்ம எடுத்து பார்க்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஜாதகனுக்கும் இந்த 39 வயது அப்படிங்கிறது காலகட்டம் வரும்போது அந்த நேரத்துல இந்த ஜாதகத்துல சனி தசையினுடைய குரு புத்தி இணைகின்ற போது தந்தையை 100% விரயம் செய்வதற்கே கடமைப்பட்டவராக இருப்பார். இதை கெடுப்பது இங்கே குருவா என்று கேட்டால் இல்லை. இதை கெடுப்பது இங்கே யார் என்று கேட்டால் அந்த லக்னத்தினுடைய 11 பாதகஸ்தானத்தின் அதிபதியான இங்கே தசா நடத்துகின்ற அந்த சனி என்பவர் பாதகாதிபதி, பாதகத்தை செய்வதற்கு கடமைப்பட்டவர் என்பதால இந்த இடத்துல இங்கே குரு என்பவரும் பொதுவான தந்தைக்காரகனான சூரியனுடைய சாரத்திலும் அமர்ந்திருந்தார் அல்லது கேதுவோட சாரத்திலே இருந்தாலும் கூட அந்த கேது ஒருவேளை சனியோட கூடி 11ஆம் பாவகத்திலோ அல்லது 9ஆம் பாவகத்திலோ இருந்தாலும் கூட குரு அஸ்வினி 4 பாதத்திற்குள்ள ஒரு பாதத்துல இருக்கிறாரு. இப்போ அந்த நட்சத்திர அதிபதியான கேது என்பவர் அந்த ஜாதகத்துல எந்த பாவகத்துல 12ல இருந்தாலும் சரி, 5ல இருந்தாலும் சரி, அல்லது இந்த சனியோடையே 11ல இங்க இணைஞ்சிருந்தாலும் சரி, இந்த சனி தசையில் அந்த கேது புத்தியோ அல்லது சனி தசையில் குரு புத்தியோ இந்த ஜாதகனுக்கு, அல்லது அந்த சிம்மத்திலே அந்த கேது இருக்கிறாருன்னா சனி தசையில சூரிய புத்தியோ இப்போ நடைமுறையில் இருக்கின்ற போது தந்தையை விரயம் செய்வார். ஜாதகனுக்கு இங்கே ஒரு நடுநிலையான 39 வயது என்று வருகின்ற போது விரயம் செய்தாலும், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தந்தையினுடைய ஆயுளுக்கு பிறகு நான் டாப் மோஸ்டா வந்தேன். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தையிடம் இருந்து பெறப்பட்ட அவருடைய ஆயுளுக்கு பிறகு பெறப்பட்ட அந்த பாக்கியங்களை வைத்தே என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது அப்படிங்கிற பொசிஷன்ல தான் செய்வார். சரிங்களா? ஆனா இங்கே பாதகாதிபதி என்பவர் பாதகத்தை செய்வார் என்பதால் இந்த நிகழ்வை அந்த ஜாதகன் கடந்துத்தான் ஆக வேண்டும். புரியுதா? இப்போ உங்களுக்கு லக்னத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அந்த அவயோக தசை நடப்பில் இருக்கின்ற போது தான் இங்க கனெக்ட் பண்ணி இந்த தன்மையை சொல்றோமே தவிர்த்து மற்றபடி இங்கே லக்னத்தில் இருக்கின்ற அந்த குரு என்பவர் இங்கே எப்போதும் அந்த ஜாதகனுக்கு சமுதாயத்தில் தலை நிமிர்வை கொடுப்பதற்கே கடமைப்பட்டவர் என்பதும் அதனோடு இணைந்து அநியாயத்திற்கு அந்த ஜாதகனை நல்லவனாக மாற்றி அந்த ஜாதகன் மிக எளிதில் மற்றவர்களிடம் ஏமாறும் தன்மையாகவும் கொண்டவராகவும் அந்த ஜாதகனை மாற்றுவார் அப்படிங்கிறதும் லக்னத்துல இருக்கக்கூடிய இந்த குருவினுடைய தன்மை. சரிங்களா? மிக எளிமையாக மற்றவர்களிடம் ஏமாறுவார் அப்படின்னா நீங்க எதை புரிஞ்சுக்கணும்? அப்போ அந்த ஜாதகனுக்கு அதீதமான தனம் இருக்கக்கூடிய தகுதியையும் இதே லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுப்பார். இந்த தனம் என்பது இங்கே இழந்தாலும் கூட அது பெரும் விதத்தில் தன்னை பாதிக்காத அளவிலும் அதீதமான தனத்தை கொண்டவராக அந்த குரு, அந்த லக்னத்தில் இருக்கின்ற குரு அந்த ஜாதகனை வைத்திருக்கும்.